सब बैठिए। நம்ம தொடர்ந்து தியானிக்கிற வேத வசனங்களின் நேராக நம்ம சிந்தனைகள் இருக்கலாம். देखो हम लगातार जो वचन को ध्यान कर रहे थे वो अध्याय को हम खोल लेंगे। நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் chapter 28 verse 13. देखो एसेकियेल की भविष्यवाणी की किताब में 28 में उसमें वचन हम पढ़ेंगे 23 13 தேவனுடைய தோட்டமாகிய பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மத்தளம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் ஒன்றும் ஒன்றை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாக்கியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. இந்த நாளிலுமாய் ஆண்டவரே கர்த்தாவை ஆராதிக்க உங்கள் நாமத்தை தொழுது கொள்ள நீங்கள் நல்லது கருங்களுக்கும் செஞ்சுள்ளோம். இந்த நாளிலே வேதத்தை தியானம் தொழுதிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசினாங்க. கர்த்தாவை அந்த ஒரு நாங்கள் விரும்பியாக செல்லாது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து வைத்தாங்க. ஆண்டவரே, கருத்தாக வேத வசனத்தை நாங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, வாங்கி நாங்கள் தெளிவாய் கேட்குங்கள். கருத்துக்கள் செய்வோம். எல்லா மகிழ்ச்சியாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள ஆமென். सब बैठिए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். प्रभु के पवित्र नाम की महिमा हो। இந்த நாளில் கூடி வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். इस जगह आप सभी इस जगह पे आए प्रभु यीशु मसीह के नाम से शुभकामना देता हूं। நம்ம இந்த வசனத்தில் இருக்கிற பலவிதமான கற்களை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தார். देखिए इस वचन में से परमेश्वर अनेक पत्थरों के बारे में ध्यान करने के प्रभु जी ने मदद की है। என்ன இரண்டு காரியங்கள் அதுல நம்ம தியானிக்க இருக்கிறோம். देखो और दो कार्य हम ध्यान करने वाले हैं। அதனால அந்த இடத்துல பொன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. देखो सोने का कार्य के बारे में कहा गया है। ஆண்டவர் ஒரு தேவதூதனை ஆண்டவர் சிருஷ்டித்து, देखो परमेश्वर ने स्वर्गदूत को जब सृष्टि की, அவனை பலவிதமான பார்ப்பது கற்களினால் அவனை அலங்கரித்து, देखो परमेश्वर ने अनेक पत्थरों से उसको स्वरूप दिए, பொன்னினால் அவனை மூடி, देखो सोने से उसको घेर दिया। அவனை பார்க்கும்போது வந்துட்டு மேலத்தாளங்களோட ஆண்டவர் என்ன செஞ்சார், ரொம்ப அழகாக அவனை உருவாக்கி வச்சிருந்தார். देखो इस सभी को रख के परमेश्वर ने सुंदर तरीके से स्वर्गदूत को बना के रखे हुए थे। வசனம் சொல்லப்படுகிறது, वचन कहता है சகல விதமான ரத்தினங்களோ, देखो सारे रत्न के द्वारा பொன்னோ, देखो सोने உன்னை மூடி கொண்டிருக்கிறது. देखो उसको एकदम छुपा लिया है। ரத்தினங்களினாலும் பொன்னினாலும் ஆண்டவர் அவனை மூடிக்கொள்ளும்படி அவ்வளவு ஒரு விசேஷத்தை தூதனாக ஆண்டவர் அவனை ஏற்படுத்தியிருந்தார். देखो सारी जितने भी विशेष कार्य थी उसको पूरा घेर के रखा हुआ था स्वर्गदूत को। அது மட்டுமல்ல, அது தொடர்ந்து சொல்லப்படுகிறது, लगातार कहा जाता है நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாக்கியங்களோ உன் நாகசுரங்களோ உன்னிடத்தில் ஆயத்தமாயிருந்தது. இசை கருவிகளோடு கூட இசை வாசிக்கும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தன்மையினால ஆண்டவர் அவனை உண்டாக்கி இருந்தார். परमेश्वर ने इसको बनाने से पहले ये एकदम अच्छी तरह वाणी बजाने के लिए, अच्छे म्यूजिकल इंस्ट्रूमेंट बजाने के लिए पूरा इस तरीके से उसको पूरा बना के रखा हुआ था। ஆக ரத்தினங்கள் பொன்னமுனை மூடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. देखो पूरा सोना और जितने भी स्टोन है पूरा उससे कहना हुआ था, बनाया हुआ था परमेश्वर ने। அதனால இந்த நாளில தலைப்பு பார்க்கும்போது பொன் அல்லது தங்கம் என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். Today's topic gold. देखो आज का मुख्य समाचार जो है सोने के बारे में है। அதனால தங்கத்தினால மூடப்பட்டது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் அந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். देखो सोना के द्वारा उसको छुपा गया, उसके बारे में ध्यान करने वाले हैं। பிரியமானவர்களே, இங்கே லூசிபர் என்ற தேவதூதனை
ஆண்டவர் இப்படிப்பட்ட சகல விதமான ரத்தினங்களினாலும் ஆண்டவர் அலங்கரித்தார். देखो परमेश्वर ने लूसीफर नाम का जो स्वर्ग दूत था, परमेश्वर ने इस तरीके से ही सब बहुमूल्य चीज से ही पूरा स्वरूप बनाया था. சில பேர் பார்க்கும்போது பிள்ளைங்க பிறக்கும்போது அந்த பிள்ளைங்களை என்ன செய்றாங்க, அந்த சின்ன குழந்தைய அதை குளிப்பாட்டி அலங்கரிப்பாங்க. देखो जब बच्चा जन्म लेता है तो अच्छी तरह उसको नहला के अच्छी तरह करते हैं. பாத்தீங்கன்னா அங்க கருப்பு போட்டு வச்சிருவாங்க. देखो वहां काला टीका लगा देते हैं. ஏன்னா ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டாங்களாம், திருஷ்டி ஆயிடும் சொல்லி கருப்பு போட்டு வச்சிருவாங்க. बहुत अलंकार करते हैं, वो उसको नजर लग जाएगी इसके लिए वो काला टीका लगा देते हैं. அது பொம்பளை பிள்ளையா இருந்தா நல்ல லிப்ஸ்டிக் போட்டு விடுவாங்க, ஐப்ரோ போட்டு விடுவாங்க. देखो लड़कियों की तो अच्छे आईब्रो कर देंगे, लिपस्टिक लगा देंगे. எப்படி எல்லாம் அலங்கரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி எல்லாம் அலங்கரிப்பாங்க. इस तरीके से अलंकार करना चाहिए, इस तरीके से अलंकार को करते हैं. அதே போல பாய் பேபி இருந்தா அதுக்கு ஏத்த பிரகாரம் அலங்கரிப்பாங்க. देखो लड़का होगा तो उसके हिसाब से उसको सुंदरता करते हैं. அப்போ தேவன் உண்டாக்கின இந்த தூதனை விசேஷித்தமானவனாக பிரதானமானவனாக ஆண்டவர் உண்டாக்கினார். देखो परमेश्वर ने स्वर्गदूत को जो बनाया विशेष और प्रधान तरीके से उसको बनाया. ஆகையால தேவனுடைய கை கிரியைகள் அவனிடத்துல காணப்பட்டது. देखो परमेश्वर जिस तरीके से क्रिया करते थे ऐसे स्वर्गदूत भी क्रिया சகல करते थे. விதமான ரத்தினங்களினால் தேவன் அலங்கரித்திருந்தார். देखो सारी रत्नों के द्वारा परमेश्वर ने अलंकार किया हुआ है. பொன்னினால் அவனை மூடி வைத்திருந்தார். देखो सोना के द्वारा उसको छिपा लिया था என்று சொல்லி வசனம் சொல்லுது. ऐसा वचन कहता है. வந்துட்டு ஏனென்று சொன்னால் அவன் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான், தேவனுக்கு மகிமையா வாழ்ந்து கொண்டிருந்தான். क्योंकि ये परमेश्वर के लिए महिमा के लिए रहता था और आराधना करने के लिए रहता था. वो நாம் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். देखो हमें एक याद रखना है, हमें நம்மையும் தேவன் உண்டாக்கினது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றோம். तो आपको और हमें बनाने के लिए यही योजना है कि परमेश्वर के नाम की महिमा हम करें. அவருடைய நாமம் மகிமைக்காக நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு விசேஷ தன்மைகளை ஆண்டவர் நமக்குள்ள வைத்து ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். देखो परमेश्वर की महिमा हो इसके लिए आपको और हमें और परमेश्वर ने इसके लिए विशेष करके हमें रखा हुआ है. அது நமக்கு பிரயோஜனமா तो இருக்கலாம், हमको उपयोगी रहेगा, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், दूसरे को भी उपयोगी रहेगा, ஒருவேளை சபைக்கும் பிரயோஜனமா देखो இருக்கலாம். कलीसिया को उपयोगी रहेगा. ஆனா எல்லாவற்றை விட பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னா தேவனுடைய நாமம் நம்ம மூலியமா மகிமைப்பட வேண்டும். देखो ये सब सही है, लेकिन परमेश्वर का एक ही उद्देश्य है, हमारे द्वारा परमेश्वर के नाम की महिमा होनी चाहिए. அதனாலதான் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தும் போது அந்த வசனத்துல ஏசாயா சொல்றாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்களின் துதியை சொல்லி வருவார்கள். देखो ये सब का इस तरीके से प्रकाशित करते हैं, लोगों को मैंने तैयार किया, इसके लिए मेरी आराधना करेंगे. கம்மி கொஞ்சம் நம்பர் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் பேசிட்டு. அதனால நமக்கு பலவிதமான கிருபைகள் இருக்கலாம், பலவிதமான திறமைகள் தாளந்துகள் இருக்கலாம். देखो अनेक रूपाएं और अनेक टैलेंट हो हमारे अंदर. ஒருத்தரையும் ஒன்று போல ஆண்டவர் வந்து சிருஷ்டிக்கிறார். देखो सारे लोग को एक तरीके से नहीं बनाया परमेश्वर ने. எல்லாருக்குள்ள ஒரு யூனிக்கான ஒரு குணாதிசயங்கள் சில காரியங்கள் இருக்கும். देखो सारे लोग के अंदर यूनिक गुण और सब है. ஒரே தாயினுடைய வயிற்றில பிறந்திருந்தாலும் மூன்று பிள்ளைகள் இருந்தாலும் மூன்று பேர் வித்தியாசமா இருப்பாங்க. देखो एक माता के बच्चे में तीन बच्चे होंगे तो भी तीन लोग अलग अलग ही रहते हैं. அவங்க வந்து விரும்புகிற கலர் வேற மாதிரி இருக்கும். देखो जो कलर अलग रखते हैं उसके वो அவங்க வந்து விரும்பி சாப்பிடுற ஆகாரம் வேற மாதிரி இருக்கும். उनको जो पसंद है खाना अलग होगा. சில பிள்ளைங்க வீடு ஃபுல்லா ஜனங்க இருக்கணும்னு விரும்புவாங்க. देखो कुछ लोग सारे लोग होने चाहिए ऐसा रहते हैं. சில பிள்ளைங்க வீட்டுக்குள்ள யார் இருக்காம ஒண்டி குருவியா இருக்கணும்னு விரும்புவாங்க. देखो कुछ बच्चे ऐसे रहते हैं अकेले लोग कोई भी नहीं रहना चाहिए. அப்ப பாக்கும்போது தாயானவள் யோசிப்பா, எல்லாரையும் நான் தானே பெற்றெடுத்தேன், ஏன் ஒவ்வொரு பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி இருக்குது. देखो माता जी इस तरीके से क्यों तीनों लोग ऐसे हैं, मैंने तो जन्म दिया इनको. அவங்களுடைய मुख சாயம் கூட வேற மாதிரி फिर இருக்கும். उनका स्वरूप भी अलग रहता है. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் யூனிக் ஆண்டவர் படைத்திருக்கிறார், ஒன்று போலவே மற்றொன்று இருக்கவே இருக்காது. देखो परमेश्वर ने सबको अलग तरीके से बनाया, एक समान नहीं बनाया है. ஆனா நமக்குள்ள என்னெல்லாம் பிளஸ் பாயிண்டா வைத்திருக்கிறாரோ, எதெல்லாம் திறமைகள் தாளந்துகள் கிருபைகள் கொடுத்திருக்கிறாரோ அதன் மூலமா தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். देखो परमेश्वर ने जो अनुग्रह और टैलेंट जो दिया है उनके द्वारा परमेश्वर के नाम की महिमा होनी चाहिए, हमें दिया है. சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப நீ அழகா இருக்கிற, देखो कुछ लोग बोलते हैं तुम बहुत सुंदर है. அதன் மூலமா கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. देखो उनके द्वारा भी परमेश्वर के नाम की महिमा होती है. நம்ம அழகா இருக்கிறோம்னா நாமளே உண்டாகல, ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். देखो हम सुंदर है हम ही नहीं किए, लेकिन परमेश्वर ने அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. देखो उसके द्वारा परमेश्वर के नाम की महिमा நம்ம होती है. செய்கிற வேலைகள் நிமித்தம் देखो हम जो काम वो करते हैं वो நமக்குள்ள இருக்கிற திறமைகள் தாளந்துகள் வெளிப்படும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. हमारे टैलेंट जब क्रिया कर जो बाहर आती है परमेश्वर की नाम की महिमा होती है. ஆகையால தான் பவுல் சொல்றார், நம்ம எதை செய்தாலும்
தேவனுடைய நாம மகிமை கேட்டு நாம செய்வோம். तो इसलिए पाउल जी कहते हैं जो कुछ भी करना है तो परमेश्वर के नाम की महिमा के लिए हमें करना है. எதை செய்தாலும் அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா அதை நம்ம சந்தோஷமா அதை செய்யணும். देखो हमारे हम जो भी करें परमेश्वर के नाम की महिमा तो सिर्फ उसी से करना है हमें. அதை தாண்டி நம்ம தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலோ देखो उससे बढ़कर हम परमेश्वर की विरोध हम जीवन बिता रहे हो तो அல்லது தேவனை மகிமைப்படுத்தாமல் देखो परमेश्वर की महिमा ना करते हो तो மனிதனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போமானால் खाली मनुष्य की महिमा करेंगे तो அல்லது நம்மை நாமே மேன்மை பாராட்டி மேட்டிமை பாராட்டி கொண்டிருப்போமானால் देखो हमारे अंदर ही घमंड रह के हम ही हमको बता दे दो வந்து எப்படி சாத்தானை மேல இந்த ஆண்டவர் தள்ளினாரோ அதே போல தள்ளிடுவார். देखो शैतान को किस तरीके से परमेश्वर ने नीचे गिरा देते हैं सब गिरा देंगे. சங்கீதம் 20ல நம்ம வாசித்து பார்த்தோம்னா அழகா சொல்லப்படுகிறது. देखो वचन संहिता 20 में पढ़ते तो कहा गया है சில ரதங்களை குறித்தோ சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். कुछ रथ और जो घोड़े के बारे में कहा गया है. சில ரதங்களை குறித்து சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். रथ को और घोड़े को एकदम बताते हैं. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை लेकिन பாராட்டுகிறோம். हम परमेश्वर की खाली बड़ाई करते हैं. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். देखो वो सब हो गए. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். वो सब नाश हो गए थे लेकिन हम खड़े हैं. ரெண்டு விதமான ஜனங்களை குறித்து சங்கீதக்காரர் சொல்றாரு. देखो दो प्रकार के लोग के बारे में भजन संहिता में कहते हैं. சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். कुछ रथ और जो घोड़े के रथ की बड़ाई करते हैं. என்னிடத்துல இவ்வளவு பணம் இருக்கு, என்னிடத்துல இவ்வளவு பொருள் இருக்கு, मेरे पास इतना पैसे इतना चीज है सब बोलते हैं. என்கிட்ட வாகன வசதி இருக்கு, मेरे पास गाड़ी है सब என்கிட்ட है. வீடு இருக்கு, मेरे पास घर है. என்னிடத்துல பொன்னும் பொருளும் இருக்கு, मेरे पास सोना चांदी है. எல்லாம் இருக்கு என்கிட்ட सब है मेरे पास. அப்படின்னு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். ऐसा घमंड के साथ देखो. இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. एक चुनगी लोग हैं परमेश्वर के नाम की महिमा करते என்ன हैं. எதுவுமே இல்ல நம்ம கர்த்தர் இருக்கிறாரு, देखो मेरे पास कुछ नहीं है परमेश्वर ஆண்டவர் है. எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. देखो परमेश्वर सब कुछ दिए. ஆண்டவரை சார்ந்த ஒரு கூட்டம். देखो परमेश्वर के ऊपर भरोसा रहने वाले அப்போ तो யார் ரதத்தை குறித்து குதிரை குறித்து மேன்மை பாராட்டினாங்களோ அவங்க முறிந்து விழுந்தாங்க. देखो रथ के ऊपर घोड़े के ऊपर जो विश्वास करे तो वो मुड़ के गिर गए. ஆனா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகளோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறாங்க. लेकिन परमेश्वर के नाम की महिमा के वो धीरे धीरे वापस करेंगे. ஆண்டவருக்குள்ள நீங்க திடகாத்திரமா இருக்கிறீங்க, விசுவாசமா இருக்கிறீங்க, பரிசுத்தமா இருக்கிறீங்க, ஆண்டவருடைய காரியத்துல வாஞ்சியா இருக்கிறீங்கன்னா நீங்க ஒருபோதும் முறிந்து விழ மாட்டீங்க. நீங்க எழுந்து நிமிர்ந்து தான் இருப்பீங்க. देखो परमेश्वर के कार्य में स्थिरता से एकदम धैर्य से हो तो परमेश्वर के कार्य में एकदम खड़े रहकर ही चलोगे. மற்ற எதை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருந்தா நிச்சயமா விழுந்து போயிடுவோம். देखो और दूसरी कार्य में घमंड रखेंगे आप निश्चय गिर जाएंगे. ஆகையால வந்து தேவ பக்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பக்தர் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவர் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவர். देखो ये भक्तन इस तरीके से कहते हैं कि अगर घमंड बताने तो परमेश्वर के नाम की महिमा के लिए हमें घमंड வேறொன்றை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. देखो और दूसरी कार्य के लिए हमें घमंड से नहीं रहना. இம்மட்டும் நம்ம இருப்பது ஆண்டவருடைய கிருபை. देखो है और ना परमेश्वर के अनुग्रह. இனியும் நம்ம நிலைத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. देखो जो है वो भी परमेश्वर के अनुग्रह से है. பவுல் சொல்றார், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், तो बाबू जी के नाम में परमेश्वर का बच्चा हूं. இனி நான் வருகிற நாட்களில் எப்படி இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. तो आने वाले दिनों में मैं कैसे रहूंगा मुझे नहीं पता. ஆகையால நான் சமர்ப்பித்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் சொல்றார். इसके लिए मैं पूरा परमेश्वर का समर्पण करके मैं सेवा இப்பொழுது करूंगा. நம்ம எப்படி இருக்கிறோமோ இப்ப இருக்கிற காலங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. எல்லா நேரங்களிலும் நம்ம தேவனை மேன்மை பாராட்டணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்காகத்தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோது நாம் மறந்துவிடக் கூடாது. देखो किसी भी परिस्थिति में अभी भी हमें परमेश्वर के नाम की महिमा करनी चाहिए, ना तो हमारे जो है उसमें घमंड नहीं करना चाहिए. இப்படி தேவதூதனாகிய லூசிபரை ரொம்ப சிறப்பான தூதனாய் ஆண்டவர் படைத்தார். देखो स्वर्ग जो लूसीफर है तो परमेश्वर ने बहुत सुंदर तरीके से उसको बनाया. பரலோக ராஜ்யத்தை ஆளுகை செய்து देखो கொண்டிருந்தார். स्वर्ग राज्य को वो राज्य எல்லா திறமைகளும் தாளந்துகள் அவனிடத்தில் இருந்தது. देखो सारा टैलेंट उसके पास था. அவனிடத்துல இல்லை என்று சொல்வதற்கு சரீரம் மட்டும் இல்ல, மற்ற எல்லாமே அவனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்தார். देखो उसके पास एक चीज नहीं था, खाली शरीर नहीं था, बाकी सब कुछ दिया था परमेश्वर ने. அவ்வளவு ஒரு திறமை தாளந்து உள்ளவனாக இருந்தான். उतना टैलेंट वाला उतना धैर्य वाला. எதற்காக? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் கிரியைகளை கண்டு தேவதூதர்கள் மகிழ்ச்சி அடையும்படிக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாய் அவனை வந்து ஆண்டவர் உண்டாக்கி இருந்தார். परमेश्वर ने किस तरीके से मैंने परमेश्वर की नाम की महिमा उसको देके परमेश्वर की नाम की महिमा कर उसको लेके आ वैसा रखा हुआ அவர் था. போகும்போது வரும்போது அவ்வளவு ஒரு
ஒரு பிளசண்டா இருக்கும், அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும். जब आते जाते वक्त प्लेजेंट रहता, अच्छा उपस्थिति रहता था। ஆகையால் அந்த இடத்துல அவனுக்கு ஒரே ஒரு காரியம் அவனுடைய மைண்ட்ல சிந்தனையில தோன்றுச்சு, நான் என்னுடைய சிங்காசனத்தை தேவனுக்கு மேலா நான் வைப்பேன். देखो उसके अंदर एक विचार आया कि परमेश्वर का जो सिंहासन है उसके ऊपर मैं रहूंगा। அந்த யோசனை தான் வந்துச்சு. वो विचार ही आया उसके अंदर। அப்போ இயேசுவானது குறித்து வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. देखो प्रभु यीशु मसीह के बारे में नए करार में अच्छी तरह कहा जाता है, நீ சிந்தனையில என்ன செய்து என்ன யோசிக்கிறையோ அதை நீ செய்தாயிற்று. देखो तू विचार तेरे माइंड में जो विचार करता वो हो गया। ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. जैसे साफ साफ कहते हैं, ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட நீ பார்ப்பாயானால் அவளோடு கூட நீ விபச்சாரம் செய்தாயிற்று. देखो स्त्री को तो इच्छा के द्वारा तू देखेगा तो अंदर ही व्यभिचार कर चुका। उसका मतलब பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல பார்க்கும்போது விபச்சாரம் செய்யும் பொழுதுதான் ஒரு விபச்சாரக்காரன் என்று சொல்லப்படுவாங்க. देखो सुने करार में जो व्यभिचार जब करते हैं, व्यभिचार जो करती है उसको व्यभिचार बोलते हैं। ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுவான சொல்லும்போது नए करार में प्रभु यीशु मसीह ஒரு कहते हैं, ஸ்திரியை இச்சையோடு கூட நீ பார்ப்பாயானால் நீ அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. लेकिन नए करार में जब तू इस स्त्री को इच्छा के द्वारा देखेगा तभी तू व्यभिचार कर चुका। சிந்தனையில நீ தோன்றுனாவே நீ வந்து பாவம் செய்தாயிற்று என்று இயேசுவான சொல்றாரு. तेरे विचार के अंदर ही आया इसलिए तूने पाप कर चुका। அந்த பிதாவுக்குள்ள இருந்த அந்த காரியத்தை தான் இயேசுவான வெளிப்படுத்துகிறார். पिता परमेश्वर के पास जो कार्य थी वही प्रभु यीशु मसीह प्रकाशित करते हैं। லூசிபர் கிரியைகள் மூலமா எதுவுமே செய்யவில்லை, तो लूसीफर क्रिया के द्वारा कुछ नहीं किया, அவன் சிந்தனையில தோன்றினது, उसके विचार के अंदर आई। என்னுடைய சிங்காசனத்தை தேவனுக்கு மேலாக நான் வைப்பேன். उसने ऐसा विचार किया, परमेश्वर के सिंहासन के ऊपर मेरा सिंहासन रखूंगा। பார்த்தா அவன் சிந்தனை மாறிடுச்சு. देखो उसका विचार बदला। ஏன்னா அந்த சிந்தனையில தோன்றதுதான் சரீரத்துல ஆக்ஷனா வரும். देखो विचार जब हम करते हैं उसके अंदर ही एक्शन, हमारे शरीर के अंदर एक्शन होता है। ஆகையால தேவன் அவனை மேலே தள்ளிட்டார். इसलिए प्रभु ने उसको नीचे गिरा दिया। பூமியில வந்து விழுந்தான். देखो इस संसार में பூமியை ஆண்டவர் ரொம்ப சிறப்பா படைச்சிருந்தார். देखो धरती में परमेश्वर सब कुछ अच्छी அவன் तरह से கீழே बनाया வந்து விழுந்து அந்த கோபத்தினால் எல்லாத்தையும் சீர்குலைச்சு और போட்டான். धरती पे आके सब पूरा बिगाड़ दिया, नाश कर दिया। ஆகையால இதுதான் வந்து எசேக்கியேல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. देखो ये एसेकिएल में कहा गया है, வானம் பரிந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நாகவே நீ வந்து பாதாளம் மட்டும் தாழ்த்தப்பட்டு போவாய் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. देखो इस तरीके से बाइबल वचन में कहा गया, जो कपरनहूम कैसे बिगड़ गई इस तरीके से कहा गया है। அப்படி உயர்த்தி அழகாய் ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருந்தார். देखो उसको ऊंचे स्थान पे परमेश्वर ने आशीर्वाद रखा हुआ था। சிந்தனையில தவறான யோசனைகள் வந்தது. उसके माइंड के अंदर विचार गलत आई, ஆகையால விழுந்தளிட்டான். उसके लिए गिरा दिया। ஆண்டவர் அவனை தள்ளிட்டார் பிரியமானவர்களே. परमेश्वर ने धक्का दिया। ஆகையால பூமியில விழுந்து தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் மனிதர்கள் கூட எல்லாவற்றையும் அவன் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். देखो वो नीचे आके गिर के जितने भी परमेश्वर ने जो क्रिया की है धरती में सब बिगाड़ रहा है, मनुष्य के कार्य को बिगाड़ रहा है। அவன் தள்ளப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாளை தேவன் வைத்திருக்கிறார். देखो गिरा हुआ स्वर्गदूत है, इसके लिए परमेश्वर ने वो न्याय के दिन को रखा हुआ है। அவன் விழும்போது अनेक தேவதூதர்களை அவன் இழுத்து கொண்டு வந்துட்டான். देखो जब वो गिरा तो अनेक स्वर्गदूत को भी उसके साथ लेके आ गया। நியாய தீர்ப்பு சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. देखो न्याय का दिन स्वर्गदूत और उसके लोगों के लिए रखा हुआ था। அவன் யாரெல்லாம் வஞ்சிக்கிறாங்களோ அவங்கள வந்து நரகத்துக்கு கொண்டு போகும்படி अनेक ஜனங்களை அவன் வஞ்சித்துக் देखो கொண்டிருக்கிறான். शैतान अनेक लोगों को धोखा दे के वो अंदर ला रहा है, इसके लिए धोखा दे के वो सब करवा रहा है। ஆகையால தான் வந்து பேதுரு எழுதுகிறார், देखो पतरस लिखते तो कहते हैं, சாத்தானுடைய தந்திரங்கள் குறித்து நீங்க அறிந்திருக்கிறீங்களே, शैतान की तंत्र को आप जानते हो ना। பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி देखो போவான். शैतान की विरोध खड़े तो शैतान भाग जाएगा। எது சாத்தான் நம்மளோட கூட கருப்பு உருவம் போட்டு வந்து நிப்பான் நம்ம எதிர்பார்க்க கூடாது. देखो शैतान ऐसे ब्लैक कलर में आएगा, खड़े रहेगा, ऐसा அவன் नहीं। நம்மள சிந்தனையை கெடுப்பான். हमारे विचार को बिगाड़ेगा। சிந்தனையில மெட்டிமையான எண்ணங்களை கொண்டு வந்து வைப்பான். देखो विचार के अंदर घमंड की कार्य लाएगा, சிந்தனைகளை வைப்பான். देखो गलत विचार लाएगा। அப்படி வைக்கும் போது நாம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால சிந்தனை கொண்டு வருகிற சாத்தானை நம்ம கடிந்து கொண்டு நம்ம அதட்டி நம்ம ஜெபம் பண்ணணும். देखो इस तरीके से विचार जब आएंगे तो प्रभु यीशु मसीह के नाम से ऐसे पूरे अधिकार से हमें प्रार्थना करके भगाना है। நம்முடைய சரீரத்தின் மூலமாகவோ நம்முடைய சரீரத்தின் அவைகள் மூலமாகவோ நம்ம என்ன செய்கிறோம்? சோதித்து அந்த ஆண்டுடைய காரியங்களிலிருந்து நம்ம வழி விலகும்படி செய்கிறோம். तो हमारे शरीर की अंग में से क्या करेगा? विरोध कार्य करेगा, परमेश्वर की कार्य से अलग करने के लिए ट्राई करेगा। ஆகையால தான் நம்முடைய சிந்தனைகள் மாறாதபடி ஆண்டவர் வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். हमारे विचार ना बदले इसके परमेश्वर ने वचन को दिए हुए हैं। சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், वचन सीधा कहते हैं, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். देखो परमेश्वर ने आपके विरोध किया ना, और इसके लिए परमेश्वर आपके वचन को मेरे हृदय में रख दिया है। ஆகையால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के बच्चों நம்முடைய சிந்தனையில இருதயத்தில் வேத வார்த்தைகளை நம்ம நிரப்பி வைத்துக் கொள்ள देखो வேண்டும். हमारे विचार में
परमेश्वर के वचन को लिख के रखना है। நம்ம பாவம் செய்யும் போது அந்த வசனம் நம்மளை எச்சரிக்கும். देखो जब पाप करने जाएंगे तो परमेश्वर का वचन हमको सतर्क करेगा। சாத்தான் நம்மை சோதிக்கும் போது அந்த வசனம் நம்மை பாதுகாக்கும். देखो जब शैतान को एकदम परीक्षा में लाएगा तो वचन हमें रक्षा करेगा। இயேசுவானவரை சாத்தான் சோதிக்கும் போது அவருக்குள்ள இருக்கிற வார்த்தையை கொண்டு தான் ஜெயித்தாரு. देखो यीशु मसीह को जब शैतान परीक्षा में लाए तब परमेश्वर ने वचन के द्वारा ही जीत पाया। ஏன்னா யூதர்கள் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு 12 வயசுக்குள்ள முழு நியாயப்பிரமாணத்தை கற்பித்திருப்பாங்க. देखो युद्ध के कहानी में जो 12 साल में होता है तो पूरा युद्ध की जितनी भी सब நியாயப்பிரமாணத்தை வந்து எல்லாம் அழகா மனப்பாடமா சொல்லுவாங்க. देखो न्याय प्रमाण अच्छी तरह एकदम अच्छी तरह उनका आता था। இயேசுவானவர் அப்படிதான் போதிக்கப்பட்டிருந்தார். देखो यीशु मसीह ऐसी शिक्षा எல்லா வசனங்களும் அவர் வந்து மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தார். सारे बादल वचन उनको पता था। சாத்தான வசனத்தை கொண்டு சோதிக்கிறான். देखो शैतान भी वचन के द्वारा परीक्षा देता है। இயேசுவான வசனத்தை கொண்டு அவன் ஜெயிக்கிறார். देखो प्रभु यीशु मसीह शैतान को वचन के द्वारा विजय पाते हैं। நமக்குள்ள வசனம் இல்லனா நிச்சயமா சாத்தான் நம்ம ஜெயிச்சிடுவோம். देखो हमारे वचन नहीं होगा तो शैतान विजय पा लेगा। நமக்குள்ள வசனம் இருக்குமானா நம்ம சாத்தானை ஜெயிக்க देखो முடியும். हमारे अंदर वचन होगा तो शैतान से विजय पाएंगे। அதனால நம்ம எந்த அளவுக்கு வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், देखो कितने हम मुख्यता देते हैं बाइबल वचन எந்த को। அளவுக்கு வேத वचनத்துக்கு मुख्यத்துவம் देखो கொடுக்கிறோம். बाइबल वचन को कितना मुख्यता देते हैं। ஒருவேளை நம்ம சாப்பிடணும்னா கூட பரவாயில்லை, நம்ம வேத வசனத்தை வந்து படிக்க நம்ம மறக்கவே கூடாது. देखो हमें खाना खाना भूल जाए लेकिन परमेश्वर के वचन को पढ़ना कभी नहीं भूलना है। இந்த வேத வசனத்தை அரை கச்சையாய் கட்டிக்கொள்ள வேண்டும். देखो परमेश्वर का वचन कैसे बांध लेना है। ஒரு பெண்ட போல நம்ம கட்டிக்கணும். बेल्ट के समान बांध लेना है। இதயத்துல நம்ம தரித்து देखो கொள்ளணும். हमारे हृदय में रखना है। எந்த அளவுக்கு வேத வசனத்தை நமக்குள்ள நம்ம நிரப்பி வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சாத்தான் பயப்படுவான். देखो किस तरीके से परमेश्वर के वचन हमारे अंदर रहेगा शैतान डरेगा। अनेक தேவனுடைய பிள்ளைங்க நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. देखो अनेक परमेश्वर के बच्चे उपवास करके प्रार्थना நல்லா करते हैं। ஜெபம் பண்ணுவாங்க. अच्छा प्रार्थना को करते हैं। நல்லா இசைக்கருவி வாசித்து பாடலை பாடி ஆராதனை நடத்துவாங்க. अच्छी तरह इंस्ट्रूमेंट बजा के आराधना को करते ஆனா हैं। வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. बाइबल वचन नहीं வேத पढ़ते। வசனம் அவங்களுக்குள்ள இருக்காது. बाइबल वचन नहीं रहता है। சீக்கிரமாய் சோதிக்கப்பட்டு விழுந்து போயிடுவாங்க. देखो जल परीक्षा में आके गिर जाते हैं। ஆகினால நம்ம வேத வசனத்தினால நிரப்ப வேண்டும். तो इसलिए परमेश्वर के वचन के द्वारा भर रहे होने चाहिए। சாத்தான் என்ன விரும்புகிறான்? शैतान क्या चाहता है? நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டது போலவே அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாதபடிக்கு நான் எல்லாரையும் தள்ளி போடுவேன். देखो शैतान यही चाहता है कि मैं किस तरीके से परमेश्वर के राज से गिर गया हूं, इसलिए परमेश्वर के बच्चों जो है वो भी ना जाए उसको भी गिराना है। ஆகினால சாத்தான் டைரக்டா வர்றதில்ல. शैतान डायरेक्ट नहीं आता है, மூலமா என்ன செய்யறான்? சிந்தனை மூலமா இறங்குவான். धीरे धीरे विचार के अंदर आएगा। அந்த சிந்தனைகள் நம்ம எந்த காட்சியை காண்கிறோமோ அந்த காட்சி வந்து ரிப்பீட் ஆகும் மைண்ட்ல. देखो विचार के अंदर सोच के अंदर रहेगा वही आते रहेगा दर्शन। அந்த சிந்தனைகள் இருந்து செயல்படுவான். सोच के अंदर विचार के अंदर क्रिया करेगा। நம்முடைய சிந்தனைகளை நம்ம பரிசுத்தமா நம்ம காத்துக்கொள்ள हमारे வேண்டும். विचार को पवित्रता से रक्षा कर लेना है। ஆகினால இந்த வந்துட்டு பார்க்கும்போது இந்த தங்கம் எதை குறிக்கிறது? देखो सोना किसको कहा जाता है? இது ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் என்பதை குறிக்கிறது. तो ये बहुमूल्य वस्तु कहा जाता है। இரண்டாவது பார்த்தா சுத்திகரிப்புக்கு இது ஒப்பிடப்படுகிறது. देखो शुद्धिकरण का भी कहा जाता है। மூன்றாவது மகிமைக்கு ஒப்பிடப்படுகிறது. इसका महिमा का भी कहा जाता है। நான்காவது ராஜ்ய அதிகாரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. देखो चौथा राज अधिकार करने के लिए भी उपयोग किया जाता ஐந்தாவது है। பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. देखो पांचवा परमेश्वर की पवित्रता को भी कहा जाता है। ஆகையால பணத்தை விட மிக விலை உயர்ந்த ஒரு பொருள்னா அது தங்கம் தான். देखो पैसे से बढ़कर कहा जाता है तो सोना ही है बहुमूल्य। என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன செய்றாங்க? தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க. देखो इन्वेस्ट करने वाले क्या करते हैं? सोना को लेते हैं। அதுக்கு குறைவானது வெள்ளியை வாங்கி வைக்கிறாங்க. देखो उसका कम है जो चांदी होता है वो लेते हैं। அநேக பேர் என்ன செய்றாங்க? சீட்டெல்லாம் போட்டு கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்து தங்கத்தை சேர்ப்பாங்க. देखो कुछ लोग चीट डाल के भी ये सोने को लेते हैं। ஆகையால தங்கத்துக்கு பணத்தை விட விலை மதிப்பு அதிகம். देखो पैसे भी बहुमूल्य, सोना चांदी बहुमूल्य है। நம்ம தேசத்தினுடைய பண மதிப்பு பலவீனமா இருக்கு, பலனா இருக்குது. எதை வைத்து கருதுகிறாங்க? எந்த அளவுக்கு கோல்டு இருக்கோ, இருப்பு இருக்கிறதோ தேசத்துல அதை வைத்து தான் பண மதிப்பு கூடுறது குறையது மாறுகிறது. देखो हमारे देश को किस तरीके से तुलना करते हैं? आशीर्वाद देते कैसे है? पैसे और सोने की वजह से कम ज्यादा होता है उससे ही परखा जाता है। ஆகையால இந்த தங்கம் ஒரு விலை மதிப்புள்ள பொருள் என்று சொல்லி விலை மதிப்புள்ள பொருளுக்கு நம்ம ஒப்பிடலாம். देखो सोना बहुमूल्य वस्तु है ऐसा हम तुलना कर सकते हैं। மதிப்பு மற்றும் விலை மதிப்பற்ற வந்துட்டு தன்மை இது
இந்த தங்கத்துக்குரியது. देखो उसका अंदर का जो आदर और सब जो वो मूल्य कार्य उसके अंदर है. இது ஒரு விலையேறப்பட்ட வந்துட்டு விலை மதிப்புள்ள ஒரு உலோகம் என்று சொல்லப்படுகிறது. देखो वो मूल्य वस्तु है ऐसा कहा जाता है इसको. காஸ்ட்லி மெட்டல். देखो कॉस्टली मेटल. அதனால அது வந்து மிக மதிப்புள்ளதா இருக்கிறது. देखो वो मूल्य वस्तु है. முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. ये विविधता का वस्तु है. மற்றும் பெருமையுள்ளதாகவும் காணப்படுகிறது. देखो कमर की क्वालिटी होती है. ஒரு சின்ன தங்கம் ஒரு குட்டி தங்கம் வந்து ஒரு கம்மல் ஒரு இது கீழே விழுந்தாப்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க, தேடி பிடிச்சு வாங்குவாங்க. देखो छोटा एक सोने की चीज भी गिर जावे तो भी क्या बहुत टेंशन हो जाता அதை है. கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. देखो उसको ना खोलने तब तक ஏன்னா அது टेंशन. சிறியதா இருந்தாலும் விலை மதிப்பு அதிகமா இருக்கிறது. सोना छोटा है लेकिन उसकी जो वो मूल्य है वो அதனால ரொம்ப விலை மதிப்பு உள்ளதா இருக்கிறது. वो मूल्य कीमती वस्तु है वो. அதனால ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது ஒரு இவ்வளவு பெரிய வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிஃப்ட் பேக் கொடுத்தாங்க. जब एक सेवाई में गया था उसे बॉक्स गिफ्ट पैक करके दिया. எதுவுமே வந்து ஏதாச்சும் வாட்டர் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு வாரம் அப்படியே கொண்டு வந்து வீட்டுல போட்டுருந்தேன். अरे मुझे वो वाटर बॉटल होगा कुछ दिया होगा ऐसा मैं उसके लिए घर पे रख दिया था उसको. சரி ஒரு ஞாபகமா கொடுத்துருப்பாங்க, என்னடா இருக்கு பிரிச்சு பார்க்கலாம். अरे कुछ याद करने के लिए दिया हुआ, चलो खोल के देखते हैं. அதுல இவ்வளவு பெரிய ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. इतना बड़ा बॉक्स था. அதை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருந்துச்சு. उसको खोल के देखा और छोटा बॉक्स था. அதுக்குள்ள ஒன்னும் சின்ன பாக்ஸ் இருந்துச்சு. और छोटा बॉक्स था उसके ஏற்கனவே अंदर. ஒரு 10 பாக்ஸ் சின்ன சின்னதா இருந்துச்சு. वो बॉक्स के अंदर ही 10 छोटे छोटे बॉक्स थे. பாக்ஸே வச்சு ஏமாத்துறதுக்காக இதை கொடுத்தாங்களோன்னு யோசிச்சேன். अरे बॉक्स को लेके बेवकूफ बनाने के लिए दिया मुझे. அதுக்குள்ள பார்த்தா ஒரு குட்டி பாக்ஸ் இருந்துச்சு. देखो उसके अंदर छोटा बॉक्स था. அந்த குட்டி பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு. देखो छोटे बॉक्स के अंदर एक सोना का कॉइन्स था. அது அவ்வளவு குட்டியா இருந்தாலும் அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு, ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. देखो छोटा सा कॉइन था लेकिन एकदम छोटा था, एकदम प्रकाशित था நான் वो. ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். देखो एक हफ्ते के बाद मैंने फोन करके कहा. அவர் சிரிச்சுட்டே கேட்டாங்க, பாஸ்டர் அந்த பாக்ஸ் பிரிக்க ஒரு வாரம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. तो बॉक्स को खोलने में एक हफ्ता हो गया क्या पास्टर जी? அந்த சின்ன ஒரு கோல்டு காயின்ஸ் அவ்வளவு விலை மதிப்புள்ளதா இருக்குது. देखो छोटा गोल्ड का कॉइन्स इतना बहुमूल्य है वो. ஆகையால அது சிறியதா இருந்தாலும் கோல்டு ரொம்ப வேல்யூவா இருக்கு. इसके लिए वो छोटा है, इसके लिए बहुमूल्य भी कहा जाता है. ஆகையால அது ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு சமமா இருக்கிறது. देखो बहुमूल्य वस्तु के समान है वो. அதே போல தேவனுடைய வார்த்தை விட தங்கத்தை விட மேலானது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. देखो परमेश्वर का वचन सोने से भी बहुमूल्य है. எங்க சொல்லப்படுகிறது? தங்கத்தை விட வேதவசனம் ரொம்ப உன்னதமானது வேதத்துல எங்க சொல்லப்படுகிறது? देखो सोने से भी बढ़कर परमेश्वर का वचन है बहुमूल्य कहाँ लिखा गया है? யார் சொல்றீங்க? कौन बोलेगा? வசனம் படிங்க. वचन पढ़ेंगे. சங்கீதம் 19:10. देखो वचन संहिता 19 में 10 पढ़ेंगे. அவைகள் பொன்னிலும் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் கொட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. இது படியே. वे तो सोने से और बहुत कुंदन से भी बढ़कर मनोहर हैं। वे मधु से और टपकने वाले छत्ते से भी बढ़कर मधुर है। பாருங்க, பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. तो सोने से भी बहुत बहुमूल्य है. சரி, பொன்னுனா என்ன, பசு பொன்னுனா என்ன? देखो बहुत कंदन और उससे बढ़कर क्या है मतलब? ஆபரண தங்கத்துல என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் என்ன செய்வாங்க, அதுல வந்துட்டு வெள்ளி கலக்குவாங்க. देखो कुछ लोग क्या करेंगे, गोल्ड भी लेंगे, सोना लेंगे, उसमें थोड़ा सिल्वर भी ऐड करेंगे. அதுல கொஞ்சம் செம்பு கலப்பாங்க. देखो उसके अंदर तांबा भी ऐड करेंगे. அந்த செம்பு கலப்பது வந்து ஒரு பிடிப்புக்காக. देखो तांबा जो ऐड करते हैं वो एकदम पकड़ के लिए. வெள்ளி கலப்பது வந்து அது வந்து பிரைட்டா இருக்கிறதுக்காக. देखो चांदी वो करने के लिए ब्राइटनेस आने के लिए, चमकने के लिए. குஜராத்ல செய்யப்படுகிற ஆபரண தங்கம் பாத்தீங்கன்னா வெள்ளி அதிகமா இருக்கும். देखो गुजरात में जो काम करते हैं वो चांदी ज्यादा रहता है. சவுத்ல தயார் பண்ற இதுல வந்து வெள்ளி கம்மியா இருக்கும், அதுல வந்து செம்பு அதிகமா இருக்கும். देखो साउथ में जो सोना जो तैयार किया जाता है तांबा ज्यादा रहता है और सोना भी रहता है. அதனால தான் கொஞ்சம் வந்து கலர் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். इसके लिए कलर थोड़ा डल लगता ஆனா है ரொம்ப உறுதியா இருக்கும். लेकिन स्ट्रांग रहता है वो. இப்படி இது ரெண்டுமே கலக்காம இருக்குது பாருங்க, அது வந்து பசு பொன், சுத்தமான பொன் என்று சொல்லப்படுகிறது. देखो ये दोनों मिलावट नहीं रहता, वो एकदम शुद्ध सोना कहा जाता है. அப்ப சங்கீதக்காரர் சொல்ற வேத வசனத்தை குறித்து இது எப்படிப்பட்டது? மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. देखो भजन संहिता इस तरीके से कहते हैं बहुत बंधन से भी मुनार है ये. இதுல எந்த கலப்படமும் இல்ல, எந்த கன்ஃபியூஷன்ஸே இல்ல. देखो इसके अंदर कोई मिलावट नहीं, कोई कंफ्यूजन नहीं है. ரொம்ப தெளிவானதா இருக்கிறது. बहुत अच्छी तरीके से किया அதை है. புரிந்து கொள்ளணும் சொல்லி இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு. देखो और समझने के लिए कहते हैं தேனிலும் தேன் கொட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம்
உள்ளதா இருக்கிறது. देखो वे मधु से और टपकने के शब्द से भी बढ़कर मधुर है। நம்ம தேனை கொண்டாந்து புழிஞ்சா அதுல கூட பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் கூட விழுந்துரும். देखो मधुमक्खी का छत्ता को हम लेके आके तब उसको मरोड़ेंगे तो उसके अंदर जितने भी खराब है सब निकल ஆனா जाएंगे। தெளித்தேன் எப்படின்னா அதுல இருந்து சொட்டு சொட்டா கீழே கொட்டும். அது ரொம்ப பியூரா இருக்கும். लेकिन एकदम प्यार और मधु का टप्पा रहेगा, अच्छी तरह वो टपकने वाली सब निकलेगी। இந்த காட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நரி ரொம்ப உஷாரு. காலையில போய் என்ன செய்யும், வாயை திறந்துட்டு இருக்கும். அது சொட்டு சொட்டா வந்து கொட்டது அப்படியே வாயில வாங்கிக்கும். देखो लौंडी क्या करेगा, इस तरीके से मधु के टप्पे में जाके एकदम आ करेगा तो टपकते रहेगा उसके अंदर। கஷ்டப்படாத சாப்பிடுற ஒரு மிருகம் எதுனா நரி தான். देखो कष्ट ना करे ऐसा खाने वाला मने लौंडी है। குரங்கு கூட மேல ஏறி கஷ்டப்படாத எடுத்து சாப்பிடும். देखो बंदर भी ऊपर चढ़ के कष्ट करके वो खाता है, நரி ரொம்ப பிரயாசப்படாது. लौंडी मेहनत नहीं करता ஆனா है। தெளித்தேனை சாப்பிடுறதுல ரொம்ப ஜாக்கிரதையா लेकिन இருக்கும். मधु खाने के लिए बहुत सतर्क से रहता है वो। அது போல இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேனிலும் தேன் கொட்டிலிருந்து ஒழுகும், தெளித்தேனிலும் மதுரமானது. இதை நம்ம நல்லா வாசிக்கணும், இதை புசிக்கணும், இதை ரசிக்கணும், இதை நேசிக்கணும். இது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன செய்யணும், தினந்தோறும் நமக்குள்ள இன்டேக் பண்ணணும். देखो परमेश्वर का वचन वे मधु से और टपकने वाले छत से भी बढ़कर मधुर है, इसलिए परमेश्वर के वचन को पढ़ना है, अच्छी तरह ध्यान करना है, सब कुछ करना है। இந்த வேத வார்த்தைக்கு வந்துட்டு ஈடாக வேற ஒன்றுமே விலை மதிப்பு நம்ம கொடுக்கவே முடியாது. देखो इस बाइबल वचन का तुलना और कोई भी बहुमूल्य है ही नहीं। ஆகையால எங்க போனாலும் வேதத்தை கொண்டு போகணும், நம்ம வேதத்தை வாசிக்கணும், நம்ம நேசிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்கணும்னா ஒரு தங்கத்தை விட அதிகமான முக்கியத்துவம் இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். इसलिए हमें बाइबल को लेके जाना है, हमको बाइबल को पहले सोने से भी बढ़कर इंपॉर्टेंस ज्यादा देना है। ஆகையால அந்த வேத வார்த்தையை நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு நமக்குள்ள பலன் அடையும். देखो बाइबल वचन में जितना मुख्यता देंगे हमको उतना बल मिलेगा। ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணோம்னா கூட வருஷத்துல 365 வசனம் மனப்பாடம் ஆயிடும். देखो हम एक दिन में एक वचन हम अगर पढ़ेंगे और याद करेंगे तो 365 दिन हमें याद रहेगा। நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நம்ம சொல்லி तो கொடுத்தோம். हमारे बच्चे को एक वचन को हमको याद करा देना ஒரு है। வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது 365 வசனத்தை நம்ம கற்றுக் கொடுத்துடலாம். देखो साल में 365 दिन हम उनको वचन सिखा सकते हैं। உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. देखो अपने बच्चों की मेहनत कीजिए। அநேக வேத வார்த்தைகள் உண்டு. देखो अनेक वचन है, வேத வார்த்தைகளை நீங்க சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா देखो இருக்கும். अनेक वचन बाइबल वचन है, अब बच्चे को सिखा बहुत आशीर्वादित रहेगा। இரண்டாவது இந்த தங்கத்தை எதுக்கு ஒப்பிடப்படுகிறது சொன்னா சுத்திகரிப்புக்கு ஒப்பிடப்படுகிறது. देखो दूसरा सोना किसको तुलना में कहा जाता है, शुद्धिकरण के लिए। ஆகினாலே ரிஃபைன்மென்ட் என்று சொல்லி வந்து ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. देखो रिफाइनमेंट कहा जाता है इंग्लिश में। தங்கம் நெருப்பினால சுத்திகரிக்கப்படுகிறது. देखो आग में डाल के उसको शुद्धिकरण किया जाता அந்த है। தங்கத்தை வெட்டி கொண்டு வரும்போது அதுக்குள்ள சில நேரத்துல இரும்பு கலந்திருக்கும், கல்லு கலந்திருக்கும், மண்ணு கலந்திருக்கும். அது என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வச்சு அதை சூடு பண்ணுவாங்க. देखो सोना को जब लाया जाता है तब उसके अंदर लोखंड रहता है, मट्टी रहता है, सब कुछ उसके अंदर ऐड सब रहता है, इसको गर्म करके सब निकाल देते हैं। அந்த தங்கத்துக்கு அது வந்து இவ்வளவு டெம்பரேச்சர் வந்து வைக்கணும்னு சொல்லி சூடு देखो பண்ணுவாங்க. सोने के लिए इतना टेम्परेचर रखना, गर्म करने के लिए उतना रखते हैं। அப்ப தண்ணீரை போல உருகி வேற பாத்திரத்துல வந்து அது வந்து லிக்விடா வந்து எல்லாம் கொட்டிடும். देखो पानी के समान लिक्विड समान आ जाएगा अलग। மத்த டஸ்ட் இரும்பு அதே போல வந்துட்டு கல்லு மண் எல்லாம் தனியா நின்னுடும். देखो बाकी जितना भी उसके अंदर जो डस्ट था सब आयरन से जितने भी लोखंड है सब अलग हो जाएगी। அது நெருப்பினால தான் அது பிரிக்கப்படுகிறது, நெருப்பினால தான் அது சுத்திகரிக்கப்படுகிறது. तो आग में डाली जाता है तभी शुद्धिकरण होता है, अलग होता है उसके अंदर जितना भी डस्ट होता है वो। ஆகினால நம்முடைய விசுவாசம் கூட அப்படிப்பட்டதுதான் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்து இருக்கிறோம். तो हमारा विश्वास भी इसी प्रकार है, हमने पहले भी ध्यान किए हुए हैं। ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். हम परमेश्वर के ऊपर प्रेम करते हैं, ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுக்கிறோம் சொல்றோம். परमेश्वर के लिए हम जीवन भी देंगे। ஆண்டவருக்காக எதை விட்டாலும் சரி நான் ஆண்டவரை விட மாட்டேன். देखो परमेश्वर के लिए कोई भी कार्य के लिए नहीं छोड़ूंगा। எல்லாம் வீர வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறோம். सब वीर वचन बोलते हैं, நல்லதுதான். सही है। ஆனா சூழ்நிலைகள் வரும்போது அக்கினி போன்றதான சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய விசுவாசமானது பரீட்சிக்கப்படுகிறது. நம்ம உலகத்திலிருந்து பலவிதமான காரியங்களிலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்படுகிறோம். जब विश्वास जब परीक्षा में ली जाती है तब हम उस कार्य में से हम संसार और हमारे कार्य में से अलग करते हैं। அக்கினியை போல சோதனை ஆண்டவர் அனுப்புறார். देखो आके समान परीक्षा डाल देते हैं சில परमेश्वर। நேரத்துல சாத்தான் ஆண்டவர்கிட்ட அனுமதியை கேட்டு வந்து அவன் வந்து அக்கினியை போல வருவான். देखो शैतान क्या करेगा, परमेश्वर से अनुमति लेके हमारे पास परीक्षा लेने आएगा। அந்த சோதனைகள் வருவது நம்மை அழிப்பதற்காக அல்ல,
நம்ம எடுத்து கட்டுவதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார். देखो परीक्षा क्यों आती है? परमेश्वर हमें नाश करने के लिए, लेकिन परमेश्वर के कार्य में हमें बढ़ने के लिए और बांधने के लिए आती है। சில நேரத்துல பார்க்கும்போது பணம் சோதனையா இருக்கும். देखो कुछ समय पैसा ही परीक्षा रहती है। பணத்துல ஒரு சோதனை வரும். देखो परीक्षा में परीक्षा आएगी। ருசிக்கிற ஆகாரத்துல ஒரு சோதனை வரும். देखो खाना खाने में भी परीक्षा आएगी। தீர்மானம் பண்ணிருப்போம் 3 நாள் நம்ம உபவாசம் இருக்கணும். देखो एक हमने विचार कर लिया 3 दिन उपवास रहेंगे हम। பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்ல இருந்து நல்ல பிரியாணி ஸ்மெல் வரும். देखो बाजू वाले घर में से बिरयानी का स्मेल आएगा। நல்ல வித்தியாசமான ஸ்மெல் வரும். देखो अलग प्रकार का स्मेल आएगी। ஜெபம் பண்ணுவோம், நாளையில இருந்து இருந்துக்கலாம். प्रार्थना करेंगे कल से कल। பிரியாணி ஸ்மெல் வந்துச்சு, எப்படின்னா பிரியாணி சாப்பிட்டோம். देखो बिरयानी का स्मेल आया, बिरयानी खाना ही है मुझे। ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி ஏதோ ஒன்னு சாப்பிட்டு அந்த நாளை முடிச்சிடணும். देखो कैसे भी स्विगी में ऑर्डर करके आज खत्म कर देना। சில பேருக்கு ஸ்வீட் சாப்பிடணும் ரொம்ப இஷ்டமா இருக்கும். देखो कुछ लोग को स्वीट खाना अच्छा लगता है। அப்பதான் பாத்தீங்கன்னா மொபைல்ல திரும்பும்போது நிறைய ஸ்வீட் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்டா வரும். देखो जब ऐसा मोबाइल खोलेंगे तो वो स्वीट का एडवर्टाइजमेंट आएगा। நிறைய நம்ம மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி வந்து டிஸ்ப்ளேல கொண்டு வருவோம். देखो शैतान को पता है इसके अंदर क्या विचार और डिस्प्ले में लेके आएगा। சில பேர் சாப்பாடுல வந்து விழுந்து போயிடுவாங்க. देखो कुछ लोग खाने में गिर जाते हैं। சில பேர் பணத்துல விழுந்து कुछ போவாங்க. लोग पैसे में गिर जाते हैं। சில பேர் வந்து சாப்பாடுல விழுந்து देखो போயிடுவாங்க. कुछ लोग खाने में गिर जाते हैं। ஆகையால அவங்களுடைய பலவீனம் என்னன்னு சொல்லி உள்ளத தோண்டி எடுத்து அந்த அக்கினியில போடும்படிக்கு இந்த அக்கினி சோதனை வந்து வருகிறது. देखो उनका बलिता क्या है उसको लेके भी परीक्षा में डालते हैं, वो आग में डाली जाती है तो परीक्षा में जाती है। சிலருக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் பெருமையாவோட புகழணும் விரும்புவாங்க. देखो कुछ लोग हमारे बारे में बढ़ाई करे वाहवाही करे ऐसा सोचते புகழ்ச்சி हैं। விரும்புவாங்க. देखो अच्छा वाहवाही सोचते हैं, तारीफ करने का पसंद करेंगे. तारीफ करने का पसंद करेंगे। அப்படி வந்து நம்மள வந்து யாரா புகழ்ச்சியா பேசணும்னு விரும்புவோம். देखो कुछ लोग तारीफ करे ऐसा विचार आएगा हमारे। அப்போ அவங்க ஒரு சிலரோட தாரிஃபா பேசிட்ட போது எல்லாமே கொடுத்துருவாங்க. देखो कुछ लोग तारीफ से बात बोलेंगे तो वो सबको दे देंगे। அவங்க மைண்ட் போன பேர் தான் யோசிப்போம். देखो लेके जाना ऐसे सोचेंगे। நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட ஒரே வார்த்தை நம்மள புகழ்ச்சியா பேசிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. देखो इतना दिन उनके लेकिन एक तारीफ के सब कुछ लेके चले गए। இதெல்லாம் என்ன செய்ய அக்கினியானது வெளிப்படுத்துகிறது. हमारे अंदर जो आगे वो आग पे डाली जाती है। அப்போ நமக்குள்ள பலவீனம் இருக்கு, பலவீனமும் இருக்கு. देखो हमारे अंदर बल भी है, बलिष्ठता भी है। அப்போ நம்ம விசுவாசமானது, நம்ம நம்புகிற அந்த விசுவாசமானது உண்மையா பொய்யா என்று நிரூபிப்பதற்காக சோதனை போன்றதான அக்கினி நம்ம மேல வீசப்படுகிறது. देखो जो परमेश्वर के ऊपर विश्वास जब करते हैं कि वो परीक्षा में ली जाती है, आग में डाली जाती है। ஆகையால் ரிஃபைன்மென்ட் என்று சொல்லப்படுகிறது. इसके लिए रिफाइनमेंट कहा जाता அது है। சுத்திகரிக்கப்படுகிறது. वो शुद्धिकरण कहा जाता है। எப்படி தங்கம் சுத்திகரிக்கப்படுகிறதோ நம்முடைய விசுவாசமும் சுத்திகரிக்கப்படுகிறது. देखो जिस तरीके से सोना शुद्धिकरण होता है ऐसा हमारा विश्वास भी शुद्धिकरण में होता है। நம்ம பார்க்கும்போது மத்தவங்க எல்லாமே நியாயம் தீர்த்துறோம். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வரும்போது பாத்தீங்கன்னா தேல் கொட்ட மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்போம். देखो अनेक लोग अपने न्यायाधीश करते थे, लेकिन हमारे जीवन में खुद होते हैं तब हम ऐसे समान लेते हैं। திருடனை தேல் கொட்ட மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்போம். देखो एकदम मधुर टपकने के समान रहते हैं। எல்லாரும் ஆலோசனை சொன்னோம், இந்த சூழ்நிலை நமக்கு வந்துச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? देखो सबको हम बोलते रहेंगे, लेकिन हमारे जीवन में परिस्थिति आएगी। ஆலோசனை சொல்றது ரொம்ப ஈஸி. देखो दूसरे को बोलना सलाह देना आसान है। பிரசங்கம் பண்றது கூட ஈஸி. देखो प्रचार करना आसान ஆனா है। சோதனை நமக்கு வரும்போது தான் நம்ம யாரு நமக்கு தெரியும். देखो वो परीक्षा हमारे अंदर आए, हमारे पास आएगी तो हमें पता चलेगा। ஆகையால உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை, அந்த தவறான காரியத்தெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான விசுவாசத்தை வெளியே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த அக்கினி சோதனை உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. देखो आपके अंदर जो गलत कार्य है उसको हटाने के लिए, विश्वास में एकदम बढ़ने के लिए, इसके लिए आग में परीक्षा में डाली जाती है। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ரொம்ப வைராக்கியமானவங்க தான். देखो शाद्रक मेशक आबेदनेगो एकदम वैराग वाले लोग ஆனா हैं। எப்போது நிரூபிக்கப்பட்டது? कब निमित्त किया गया? அந்த அக்கினியில போட்ட பிறகு தான் நிரூபிக்கப்பட்டது. सब लोगों को आग में डालेंगे तब निमित्त किया गया। அந்த அக்கினியில மரித்தாலும் மரித்து देखो போயிடுவோம். आग में डाले तो भी मर जाएंगे। ராஜா நிறுத்தின பொருசிலே நாங்க வணங்க देखो மாட்டோம். राजा ने जो किया मूर्ति पूजा को नहीं आगे बढ़े। விசுவாசம் வைராக்கியமா மாறி அந்த வைராக்கியமானது வார்த்தையினால வந்தது. देखो विश्वास वैराग्यता से ये इसके लिए वो वैराग्य पार आई है। ராஜா ரொம்ப கோபம் அடைந்தார். राजा बहुत गुस्सा हुआ। அந்த தீயை 7 மடங்கு கூட்ட சொன்னாரு. देखो आग को 7 गुना करने के लिए கையை बोला। காலெல்லாம் கட்டி கொண்டு போய் போடுறாங்க. देखो हाथ पैरों को बांध दिया, उन लोगों को डाल दिया। தூக்கிட்டு போனது கருகி செத்து போயிட்டான். देखो जो उसको लेके गए थे अंदर वो मर அக்கினியில गए। போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க வைராக்கியம் என்ன செய்தது? அவங்களை காப்பாற்றினது. देखो शाद्रक मेशक आबेदनेगो लोग वैराग्यता से देश के लिए रक्षा किए गए। உங்களுக்கு வைராக்கியம் இருக்குமானா
அக்கினியில கூட நீங்க ஜெயிச்சிடலாம். देखो आपके तो वैराग्य को तो आग में डालने से आओगे तो भी आप जीत पाओगे। உண்மையான விசுவாசம் இருக்குமானா, देखो सच्चा विश्वास होगा, உண்மையான வைராக்கியம் இருக்குமானா, सच्चा वैराग्यता होगी तो எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஆண்டவருக்காக நிக்க देखो முடியும்? कैसी परिस्थिति में परमेश्वर के लिए खड़े रहोगे आप। அப்படிப்பட்டவர்களோடு கூட தான் ஆண்டவர் இருப்பாரு. देखो ऐसे लोग के साथ ही परमेश्वर रहते हैं। அக்கினியில போடுற வரைக்கும் ஆண்டவர் கிட்ட வரல. देखो आग में डालने वक्त तक परमेश्वर नहीं அக்கினியில है। போட்ட பிறகு அவங்களோடு கூட ஆண்டவர் உலாவிக் கொண்டிருந்தார். आग में जब उन लोग को डाला गया तब परमेश्वर साथ थे उनके साथ। ஆத மேல இருந்து எப்படி பாக்குறாரு? राजा ऊपर से देखते हैं நம்ம 3 பேரை தான் போட்டோம், अपने 3 जन को डाला था, 4 பேர் உலாவிக் वहां கொண்டிருந்தார். पर 4 जन मंडरा रहे थे। நான்காவது மனிதனுடைய சாயல் தேவனுடைய சாயலா காணப்படுது. देखो चौथा मनुष्य का स्वरूप परमेश्वर के स्वरूप के समान है। அவங்களுக்கு யாருமே போல तो उसको लेने के लिए कोई नहीं। தேவனுடைய தாசர்களே மேலே ஏறிவாங்க. देखो प्रभु के दास तुम आओ, அவங்கள தான் ஏறி வந்தாங்க. देखो उन लोग किया है। அவங்க மேல அந்த அக்கினி ஸ்மெல் கூட இல்ல. देखो उनके अंदर आग की स्मेल भी नहीं थी। ஆகையால சில நேரத்துல பாத்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்டு வந்த பிறகு அவங்க மேல இருக்கிற ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிடலாம். देखो उनके जो कुछ लोग खाना बनाते हो उनके अंदर स्मेल पता चल जाएगा। துணி எல்லாம் எரிஞ்சு அந்த ஸ்மெல் ஈஸியா தெரிஞ்சிடும். देखो वो जो कपड़ा का वो होता है उसकी स्मेल पता चल வயரெல்லாம் जाएगा। எரிஞ்சா ஈஸியா தெரிஞ்சிடும். और जो एकदम रहता है उसको पता चल जाएगा। அவங்க மேல அக்கினி அந்த ஸ்மெல்லே இல்ல. देखो उनके अंदर उसका स्मेल भी नहीं था। அந்த மாதிரி வைராக்கியம் நமக்கு ஆண்டவர்கள் அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணும், அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்காக நிப்ப நீங்க இருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரு. देखो इस तरीके से परीक्षा में होगा कैसे परमेश्वर के अंदर आप रहोगे तो कुछ भी परिस्थिति आएगी आप खड़े रहोगे। ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ அக்கினியில நடந்தாலும் வேகாது இருப்பார். देखो बात के अंदर रहोगे तो कुछ भी नहीं होगा आपको। நீ வந்து தண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போகாது देखो இருப்பார். पानी के अंदर भी डालेगा तो आप नहीं डूबे जाओगे। இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? देखो आज का दिन विश्वास कैसा है? நம்முடைய வந்துட்டு வைராக்கியம் ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம் எப்படி இருக்கு? देखो वैराग्यता कैसा है? கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், நம்ம கூர்மையாக்கி கொள்வோம். देखो अब हमारा विश्वास को और हम अच्छा कर நம்ம लीजिए। சூழ்நிலை மேல நம்ம பழி போடக்கூடாது. देखो हमारी परिस्थिति को देख कर हमें சூழ்நிலை ஏற்படுத்ததே உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு தான். देखो अति विश्वास आपकी परीक्षा को लेने के लिए பல விதமான சூழ்நிலைகளில் சோதிக்கப்படுவது நீ பாக்கியவானா இருப்ப, பாக்கியவதியா இருப்ப. ஏன் என்று சொன்னா you are a selected person, that's why you are destined. देखो आप अच्छे सिलेक्टेड पर्सन है, इसके लिए परमेश्वर आपको परीक्षा में விசேஷமானவனா இருக்கிறபடினால தான் சோதிக்கப்படுகிறார். देखो आप विश्वास में हो इसके लिए आप परीक्षा में लिए जाते हो। எல்லாரையும் ஆண்டவர் சோதிக்க மாட்டார். देखो सारे लोगों को परीक्षा में नहीं लेते हो। வைராக்கியமா இருக்கிறவங்க, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்கள சோதிக்கும்படி ஆண்டவர் देखो அனுமதிக்கிறார். विश्वास के अंदर वैराग्यता से जो रहते हो परमेश्वर उनको परीक्षा में ले जाते हैं। அவங்களுக்கு நம்முடைய வைராக்கியம் எப்படி देखो இருக்கு? आज के दिन हमारा वैराग्यता कैसा है? விசுவாசம் எப்படி हमारा இருக்கு? विश्वास कैसा है? அப்படி நம்ம வேத வசனத்தை வாசிக்க இப்படிப்பட்ட சம்பவங்களை வாசிக்க வைராக்கியம் பற்றி எரிய வேண்டும். देखो ऐसा परमेश्वर के वचन को पढ़ते हमारी विश्वास और वैराग्यता एकदम आपके सब बढ़नी चाहिए। இயேசுவானவர்கள் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருந்தது. देखो प्रभु यीशु मसीह के अंदर इस तरीके से भक्ति वैराग्य அவர் थी। சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறார். देखो परमेश्वर की कहानी के लिए वजह से भक्ति में जब आपके समान आई। ஆகையால தானியேலுக்கும் ஆண்டவர் மேல அசைக்க முடியாத வைராக்கியம் இருந்தது. देखो दानियल उनके ऊपर एकदम ना हिलाने से क्या அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி சிங்கக்கபில போடப்படுகிறார். देखो वो विश्वास को परीक्षा करने के लिए सीख जेल में डालते हैं। விசுவாசம் உண்மையா இருந்தது. देखो विश्वास वो सच्चा था। அவருடைய பரிசுத்தம் உண்மையா இருந்தது. देखो वैधता सच्ची थी। ஆகையால சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவே இல்லை. देखो इसके लिए सिंह का मुंह बंद किया गया, उसको कुछ भी नहीं हुआ दानियल को। ஆகையால அந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? देखो आज के दिन हमारा विश्वास कैसा है? நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கு? देखो हमारी पवित्रता कैसी है? சரியானதா இருக்கிறதா देखो सही है क्या नहीं? என்று சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம சிந்தித்து பார்க்க देखो வேண்டும். ऐसा विचार करके देखेंगे। நம்மை நிதானித்து நம்ம பார்க்க देखो வேண்டும். हमने हमको विचार करके देखा है। சோதனை நம்ம அழிப்பதற்காக அல்ல, நம்மை சுத்திகரிப்பதற்காக. देखो विचार हमको छोड़ना नहीं लेकिन शुद्धिकरण करने के लिए है। இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, சோதனை வரும்போது யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. देखो जब परीक्षा जब आती है हमारे तो हमारे साथ कोई नहीं रहता है। எல்லாமே நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. देखो हमसे सब भाग जाते हैं। ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்தி நம்மை வந்து அதை சுத்திகரிக்கிறார். देखो परमेश्वर हमें अकेला करके हमें शुद्धिकरण करते हैं। ஐயா அக்காவர்களே, தங்கச்சல்லே, மாமாவர்களே, மச்சாவர்களே, அழுவோம், புலம்புவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாமே விட்டு ஓடி போயிடுவாங்க. देखो தனிமை ஏற்படுத்தப்பட்டு அந்த தனிமையில தான் நம்ம சோதிக்கப்படுவோம். देखो परीक्षा आते तो भाई बहन ज्यादा जल्दी कोई भी नहीं आता, वो अकेलेपन में ही हमें परीक्षा में ली जाती है। இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் எப்படி आज के இருக்கு? दिन हमारा विश्वास कैसा है? வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 1:7 வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे पत्रस की किताब एक साथ। 1 Peter chapter
first chapter verse 7. देखो एक पतरस की किताब 1 और 7 पढ़ेंगे। அழிந்து போகிற பொன் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அக்கினியினால சோதிக்கப்படும். பாருங்க, பொன்னெல்லாம் அழிந்து போகக்கூடியது, ஆகவே அக்கினியினால சோதிக்கப்படுகிறது. देखो सोना एकदम नाश होने हो जाती है, लेकिन तो भी क्या आग में डाली जाती है। அதை பார்க்கிலும் அதை பார்க்கிறோம். அதிக விலையேற பெற்றதா இருக்கிற அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இதுமே படியே और यह इसलिए है कि तुम्हारा परखा हुआ विश्वास जो आग से ताए हुए नाशवान सोने से भी कहीं अधिक बहुमूल्य है, ये यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण है। பாருங்க, விசுவாசம் பெருசா இல்ல தங்கம் பெருசா? देखो विश्वास बड़ा है कि सोना बड़ा है? உலக பிரகாரமாக தங்கம் விலை உயர்ந்தது. देखो संसार के तौर पे देखें तो सोना बहुमूल्य है। ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும்போது விசுவாசம் பெரியது. देखो आत्मिक कार्य में देखें तो विश्वास बड़ा है। ஒருவேளை தங்கம் கூட நீங்க நிறைய வச்சிருக்கலாம். देखो आप सोने को रखे हो, உங்க விசுவாசம் இல்லனா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க அன்ஃபிட்டா இருக்கீங்கன்னு சொல்லி தெரிகிறது. देखो आप विश्वास में ना हो तो स्पिरिचुअल कार्य में आप सही तरीके से नहीं हो फिट। ஆவிக்குரிய காரியமே வேற, உலக பிரகாரமான காரியமே வேற. आत्मिक कार्य अलग है, संसार की कार्य अलग है। ரெண்டு ஒன்றுபடுத்த கூடாது. देखो दोनों को एक नहीं कर देना है। உலக பிரகாரமா தங்கம் விலை உயர்ந்ததா? देखो संसार के तौर पे देखें तो सोना बहुमूल्य है। அதே போல ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்போது விசுவாசம் மேன்மையானது. देखो आत्मिक कार्य में देखें तो विश्वास बड़ा है। உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். आपकी विश्वास परीक्षा जाएगी। சும்மா நீ கதை விடுறியா அல்ல உண்மையா தான் நீ விசுவாசிக்கிறான்னு சொல்லி தெரியணும் இல்ல? देखो खाली तो बोलता है कि सच्चा तो विश्वास करता है, पता चलना चाहिए ना। ஆகையால அந்த சோதனைகள் வரும்போது நீ யார் விசுவாசியா அவிசுவாசியா பேருக்காக வாழ்கிறாயா அல்லது நீ எப்படிப்பட்டவன் என்று உன்னை அந்த சோதனையானது உன்னை நியாயம் தீர்த்து விடும். देखो विश्वास में आप परखे जाओगे तो सच्चे विश्वास करते हो कि खाली बाहरी तौर पे विश्वास करते हो? किस तरीके से आप विश्वास से रहते हो पकड़ा जाता है। என்னன்னாலும் நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பாயானால் देखो कुछ भी हो जाए परमेश्वर की कार्य में वैराग्यता से देखो வரும்போது உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். देखो प्रभु यीशु मसीह आएंगे तब आपको अच्छा फील दिया गया होगा। प्रभु यीशु मसीह आके आपको तारीफ करेंगे। देखो प्रभु यीशु मसीह आके आपको तारीफ करेंगे। நல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதோட அதிகமான கனம் உங்களுக்கு கிடைக்கும். देखो आप जो इंतजार करते हो उससे भी अच्छा आदर आपको मिलेगा। அதே போல மகிமை உண்டாகும். आपको महिमा होगा। அந்த நாள்ல தெரியும் உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு. वो दिन में पता चलेगा आपका विश्वास कैसा है। உலகத்துல பொன்னெல்லாம் அழிந்து போய்டும். देखो संसार की सोना मिल जाएगी, காரியெல்லாம் அழிந்து போய்டும். உலகத்துல இருக்கிறவங்க தான் நீங்க அதான் அனுபவிக்க முடியும். देखो संसार में रहते तब क्या मतलब कर लोगे। சூழ்நிலை பயன்படுத்தி கொண்டு உங்க விசுவாசத்தை பலப்படுத்துங்க. देखो सारी कार्य में उपयोग करके विश्वास को बल करो। விசுவாசத்தை பலப்படுத்துவீங்களோ देखो किस तरीके से विश्वास को बल करते हो। ஆண்டவருடைய உங்க மூலமா अनेक அற்புத அடையாளங்களை செய்வார். देखो विश्वास में बल होगे तो परमेश्वर आपके द्वारा अनेक कामों को करेंगे। விசுவாசம் ரெண்டு விதமா படுது. विश्वास दो प्रकार की होती है। ஆண்டவரை விசுவாசிப்பது, देखो परमेश्वर पे विश्वास करना। இன்னொன்று எந்த காரியத்தை விசுவாசத்துல நம்ம காரியங்களை செய்வது. देखो दूसरा जो विश्वास को रख के हम जो कार्य को करते हैं। எந்த காரியத்தை விசுவாசமா பேசுறது, देखो जो भी कार्य विश्वास से बोलना, எந்த காரியத்தை விசுவாசமா சொல்றது, देखो जो भी कार्य विश्वास के साथ எந்த करना, காரியத்தை விசுவாசமா செய்யுது. देखो कोई भी कार्य विश्वास में करना। ஆகையால வியாபாரிகளெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட அவங்க செய்கிற காரியம் பாத்தீங்கன்னா விசுவாசிகளோட மேலா இருக்காங்க. देखो जो व्यापार लोग किस तरीके से करते हैं वो विश्वास से भी बढ़ते हुए करते हैं। கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. देखो करोड़ रुपए इन्वेस्ट करके वो व्यापार को चालू करते हैं। ஆகையால அது பாத்தீங்கன்னா ஒரு வருடம் 2 வருஷம் வரைக்கும் நஷ்டத்துல கூட ஒரு வேலை போயிட்டு இருக்கும். देखो 1 साल 2 साल नष्ट में भी जाता है। அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாபம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். उसके बाद तो लाभ उसको मिलता रहता है। அதனால ஒரு முறை ஸ்டுடியோல போகும்போது அந்த டாடா கம்பெனிக்குரியது ஸ்டுடியோ குரோமாலாம். அப்ப அந்த இடத்துல ஒரு மேனேஜர் நான் பேசிட்டு இருந்தேன். देखो स्टूडियो क्रोमा में जब मैं गया था वो मैनेजर से मैंने बात किया था। இந்த புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்களே இதுல ஜன நடமாட்டமே இல்ல உங்களுக்கு நஷ்டமா வரான்னு சொல்லி கேட்டேன். देखो इसके नया आपने चालू किया है, लोग आते ही नहीं है तो आपको नष्ट नहीं होता है क्या? அப்ப டாடா கம்பெனியோட சிஸ்டத்தை அவங்க சொன்னாங்க. टाटा कंपनी का सिस्टम बताया।
டாடா கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி 10 வருஷம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது 10 மடங்கா வந்துட்டு மாறும் சொல்லி நம்பி இதை செய்றாங்க. देखो टाटा के अंदर इन्वेस्ट किया वो 10 गुना की 10 गुना वो बढ़ेगा इस तरीके से विश्वास करते हैं लोग. அந்த ஆளுங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், देखो लोगों को पगार देना है, எல்லாம் மெயின்டெய்ன் பண்ணணும், सब मेंटेन करना है, மைனஸ்ல கூட போயிட்டு இருக்கோம். माइनस में भी जाता அவங்க है. விசுவாசம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இது 10 மடங்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லி நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. देखो उनका विश्वास कैसा 10 साल के बाद में हमको अच्छा लाभ मिलेगा ऐसा इन्वेस्ट करते நிச்சயமா हैं, கிடைக்கணும்னு நம்புறாங்க. निश्चय में मिलेगा ऐसा அவங்க मानते हैं. நம்புவது போலவே அவங்களுக்கு நடக்குது. उनको जैसा वो सोचते हैं ஒரு அவிசுவாசியா இருக்கிற அவங்களுக்கு ஏன் நடக்கும்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஏன் நடக்காது? देखो आप विश्वास के जीवन में भी होता है तो परमेश्वर के बच्चे हम विश्वास में रहते हैं तो हमारे जीवन में भी होगा. ஆகினால வசனம் சொல்லுது इसलिए परमेश्वर का वचन कहता है விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியோ காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. देखो विश्वास का कहा जाता है जो नहीं करते भरोसा उस पर एकदम निश्चय है वो. வியாபாரம் செய்றீங்களா? நல்ல விசுவாசத்தோட செய்யுங்க. देखो व्यापार करते विश्वास के साथ करो. வேலை செய்றீங்களா? நல்ல விசுவாசத்தோட கூட செய்யுங்க. देखो काम करते हैं तो विश्वास के साथ काम करो. எதை செய்தாலும் தேவனோடு கூட இருக்கிற காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுகிறார் என்கிற அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்யும் பொழுது ரொம்ப உறுதிப்படம் நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. देखो जो कुछ भी काम करो परमेश्वर के विश्वास के साथ करो. जब इस तरीके से रहोगे तो सब कुछ आपका सफलता रहेगा. ஒவ்வொருத்தரும் அற்புத அடையாளத்துக்காக இயேசுவானத்தில் வரும்போது இயேசுவானது கேள்வியை வழக்கமா கேட்கிறார். देखो प्रभु यीशु मसीह के पास जिन चमत्कार को मानने के लिए आए थे तब परमेश्वर पूछते उनको सवाल நான் உன்னை சுகமாக்க வல்லமை என்னிடத்துல உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? देखो मैं तुझे स्वस्थ करने के लिए मेरे अंदर सामर्थ्य तू विश्वास करता है. அப்ப அவங்க சொல்றாங்க ஆமா ஆண்டவரே. वो बोलता है हाँ प्रभु जी. யாரெல்லாம் ஆமென்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. देखो जो जो आमीन बोले उनको चमत्कार हुई. நீங்க தேவ ஆவியான நமக்கு ஆசீர்வாதி देखो आज के दिन पहले अल्लाह मंडाली ஆண்டவர்களை கேட்கிறார். परमेश्वर आपको पूछते हैं இந்த பிரச்சனையான இந்த டிஃபிகல்ட் டைம்ல வந்து உங்களுக்கு இந்த காரியத்துல இருந்து நான் வந்துட்டு அந்த விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உனக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்கா? देखो आपको ऐसी परिस्थिति जो गंभीर परिस्थिति में आप रहते हो उसमें आपको उसमें से तुम बाहर आ जाएगा तो ऐसा विश्वास है तेरे अंदर. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், कैसी प्रकार की समस्या हो बाहर के समान हो அல்லது வியாதி இருக்கலாம், देखो बीमारी हो அல்லது கடன் பிரச்சனை இருக்கலாம், देखो कर्ज का समस्या அல்லது हो போராட்டங்கள் இருக்கலாம். अनेक समस्या हो உங்களால அதை முடிவே தீர்க்கவே முடியாது. देखो आपसे वो सॉल्व ही नहीं कर पा அந்த रहे. நாளிலே ஆண்டவர் கேட்கிறாரு, आज के दिन परमेश्वर இந்த पूछते நாளிலே हैं ஆவியானவர் கேட்கிறாரு, आप पवित्र आत्मा மகனே, पूछते இந்த हैं காரியத்துல நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? मेरे जीवन में कहा है मैं चमत्कार कर पाऊंगा अच्छा कर पाऊंगा तू ऐसा विश्वास करता है कि नहीं. மகளே, இந்த காரியத்துல உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நான் செய்வேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? बेटी तेरे जीवन के अंदर मैं ऐसा कामों को करूंगा तू ऐसा विचार करके विश्वास करती है. ஆமென் சொல்லி விசுவாசமா சொன்னீங்கன்னா அப்படியே ஆக கடவுள். देखो आमीन ऐसा बोलोगे तो ऐसा ही होगा आपके जीवन में. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது வாயின் வார்த்தையினால தான் देखो சிருஷ்டித்தார். परमेश्वर ने जब सृष्टि की तो परमेश्वर के मुख के वचन के द्वारा सृष्टि की. வானம் உண்டாக கடவுள், आकाश हो जावे हो गया. பூமி உண்டாக கடவுள், धरती होने के बोला हो गया. அப்புறம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுள் देखो सूर्य तारे चंद्र सब हो गया तो हो गया. உண்டாயிடுச்சு. என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாமே உண்டாயிடுச்சு. जो जो परमेश्वर ने बोला सब हो चुका. மனுஷனை மட்டும் கையினால் ஆண்டவர் செய்றார். मनुष्य को ये हाथों के द्वारा அந்த बनाया. உண்டாக்கும் சக்தியை அவருடைய ஆவியானவருக்குள்ள ஊதுறார், நாசியில சுவாசத்தை ஊதுறார். देखो वो परमेश्वर ने जो बनाया परमेश्वर ने उस श्वास उसको फूकी. அப்ப பார்க்கும்போது அவர் எப்படி சொன்னபோது எல்லாம் உருவாச்சோ அதே போல வல்லமை தான் நமக்குள்ள வச்சாரு. நாம சூழ்நிலை பாதகமான சூழ்நிலை பார்த்து நம்ம சொல்லும் பொழுது அது அப்படியே ஆக கடவுளின் விசுவாசத்தோட சொல்லும் மனது அப்படியே ஆகும். देखो परमेश्वर ने हमें बनाया परमेश्वर के नाश पे श्वास हमें फूका जैसा हम परमेश्वर ने जैसा किया ऐसे हम करेंगे तो नकारात्मक सकारात्मक हो जाएगी. திருநெல்வேலிக்காரன் பாத்தீங்கன்னா நிறைய அந்த மளிகை கடை நிறைய வச்சிருப்பாங்க. देखो तिन्नले वाले सब ग्रोसरी शॉप खोल रखते हैं. அவங்களுக்கு பெரிய ஒரு சோதனை, उनको बहुत बड़ी परीक्षा. ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல வியாபாரம். रविवार के दिन अच्छे व्यापार ஏன் நல்ல வியாபாரம்? की व्यापार. எல்லா ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல வீட்ல இருப்பாங்க. देखो सारे लोग रविवार के दिन घर पे रहते வாரத்துக்கு हैं. ஒரு முறை அவங்க போய் கடையில போய் ரேஷன் எல்லாம் देखो வாங்குவாங்க. हफ्ते में एक बार राशन लेने जाते हैं. அவங்களும் நல்ல விசுவாச குடும்பம் அந்த கடை வச்சிருக்கிறோம். देखो वो भी विश्वास के परिवार वाले लोग थे जो दुकान रखते थे. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எல்லாமே போக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் லாபம் கிடைக்கும். देखो एक दिन में इनको 3000 रुपया भी लाभ मिलता है. டர்னோவர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 35-40,000 ரூபாய் டர்னோவர் இருக்கும். देखो 30-35-40,000 तक का टर्नओवर.
அவங்களுக்கு ஒரே சோதனை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம். देखो उनको एक परीक्षा के रविवार के दिन चर्च में जाना है. சர்ச்சுக்கு போனா 3000 ரூபாய் நஷ்டம். देखो चर्च में जाकर 3000 रुपए नष्ट हो जाएगा. சரி காணிக்க போடணும். अरे खाने वो पेट भी डालना है. போக ஒரு ஆட்டோ ரிக்ஷா காசு கொடுக்கணும். आने जाने के लिए रिक्शा का भाड़ा देना है. இப்படி செலவு ஆனா வருமானம் இல்ல செலவாகுது ஞாயிற்றுக்கிழமை. देखो ऐसा आता है लेकिन ऐसा ज्यादा भी है. அப்ப வந்து அவன் மணி ஒரு ஆலோசனை சொன்னாங்க. देखो उसकी पत्नी ने एक सलाह दी. நம்ம வாரம் போறது வேண்டாம், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போலாமே. देखो हम हफ्ते ना जावे, हफ्ते छोड़ के जावे. ஒரு வாரம் 3000 வாங்கிக்கலாம், ஒரு வாரம் விட்டுடலாம், ஒரு வாரம் வாங்கலாம், ஒரு வாரம் விட்டுடலாம். देखो एक दिन 3000 ले लेंगे, एक दिन छोड़ देंगे, एक दिन ले लेंगे, छोड़ देंगे सा. சில நேரத்துல மணியோட நல்ல ஆலோசனையா வருது, கெட்ட ஆலோசனையா வருது. देखो उस समय पत्नी के द्वारा अच्छा सलाह भी आती है, खराब सलाह भी आती ஆனா है. அவர் பாத்தீங்கன்னா சபையில ஒரு முக்கியமான ஒரு ஐயோ நம்ம எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணுமே, நம்மளே வந்து கடையை திறந்து வச்சு உட்கார்ந்தோம்னாக்கா புதுசா வர விசுவாசி என்ன நினைப்பாங்க? देखो कलीसिया में मुख्यता है, इसके लिए हमें पहले ही जाना है, तो नए विश्वास है तो हमें क्या बोलेंगे? ஒரே போராட்டமா இருந்துச்சு. बहुत उलझन. கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடையில நின்று வேலை செய்யறாங்க. देखो पति और पत्नी मिलकर काम करते हैं. அப்போ வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா எவ்வளவு டர்னோவர் பார்த்தா அதே போல 40000 ரூபாய் டர்னோவர், அதுல வந்து இவங்களுக்கு 3000 ரூபாய் லாபம் இருக்கு. देखो शुक्रवार के दिन देखो तो वही टर्नओवर उनको मिला 40,000 3,000 रुपए लाभ मिला. அப்ப அவர் வந்துட்டு விசுவாசமா ஒரு வார்த்தை சொன்னாரு. तो उन्हें विश्वास से बोला उनको. அவன் மனைவி பார்த்து கேட்டா நீங்க லாபம் எவ்வளவுமா கிடைச்சிச்சு? देखो आज के लाभ कितना मिला? 3000 ரூபாய் கிடைச்சிச்சு. 3,000 मिला. அப்ப சனிக்கிழமை 6000 ரூபாய் கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறலாமா? देखो शनिवार को 6,000 रुपए लाभ मिले तो रविवार को छोड़ के छुट्टी मार देवे, दुकान को खोलने की. அவன் மனைவி சிரிச்சாங்க, அது எப்படிங்க? देखो कैसा हो सकता है पत्नी ऐसी? கிடைக்கணும் நம்ம திறந்து வைக்கலாம். देखो जो मिलता है हम खोल के रखेंगे. இல்ல நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். पति बोलता है प्रार्थना करेंगे. कल शनिवार எப்பவுமே சனிக்கிழமை வியாபாரம் கம்மியா இருக்கும். देखो शनिवार को ஆனா நம்ம ஜெபம் பண்ணலாம். लेकिन प्रार्थना करेंगे. ஞாயிற்றுக்கிழமை 6000 ரூபாய் நம்ம லாபம் கிடைச்சிச்சுன்னா देखो अगर शनिवार के दिन 6,000 நாளைக்கு लाभ, ஃபுல் டே நம்ம கடை கூடியிருக்கோம். देखो रविवार के दिन फुल डे बंद कर देंगे. அப்ப ஒரு சந்தேகத்தோட சரி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா 5900 ரூபாய் கிடைச்சா கூட நீங்க ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்துடணும். देखो आपको इस तरीके से 5,000 रुपए भी मिला तो भी 5,100 भी मिला तो भी आपको बोल देना पड़ेगा. நான் நைட் எல்லாம் ஜெபம் பண்றேன். रात पूरा प्रार्थना करते हैं. அதுல போய் ஜெபம் பண்ணும்போது தனியெல்லாம் தெரிஞ்சு ஜெபம் பண்றேன். जब अच्छी तरह प्रार्थना करते हैं दुकान में जाके भी. அப்ப நீங்க வியாபாரம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? देखो उस दिन तो पानी छाट के प्रेयर करते उस दिन व्यापार हुआ कि नहीं हुआ? நேயர்களே நீங்களே சொல்லுங்க. आप ही बोलिए, ஆயிருக்குமா ஆயிருக்காதா? हुआ था कि नहीं हुआ था? எத்தனை பேர் ஆயிருக்கோன்றீங்க? कितने लोग बोल रहे हो गया होगा? அப்ப பரவாயில்ல எல்லாம் விசுவாசிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஆமாம் ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? देखो आपके जीवन में होगा, आप कितने विश्वास करते हो? அதே போல வந்து ஒரு ஐயோ ஆண்டவரே சோத்திரம் 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 செஞ்சுட்டார். देखो ऐसे प्रभु जी धन्यवाद 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 तो काम करते दे रहे थे. நீங்க பார்த்தா டர்னோவர் ஆயிட்டு 9000 ரூபாய் லாபம் கிடைச்சு ஒரே நாள்ல. वो दिन में देखो अच्छी तरह उनको लाभ मिल भी ज्यादा. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? देखो 9,000 रुपए का लाभ मिला परमेश्वर को धन्यवाद करेंगे. நைட்லாம் மனைவி பணத்தை என்ன சொன்னாரு? देखो उसकी पत्नी ने बोला उनको, சொன்னாங்க இவ்வளவு லாபம் கிடைச்சிச்சிங்க. देखो पैसे के लिए बोला इतना लाभ मिला சொன்னா आपको. சனிக்கிழமையில அற்புதம் இல்ல, ஆண்டவர் எந்த நேரத்துல அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். देखो खाली शनिवार के दिन के लिए नहीं, लेकिन परमेश्वर हर परिस्थिति हर समय में परमेश्वर सामर्थ्य चमत्कार करने में. அப்பத்துல இருந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு. देखो तब से रविवार को बंद दुकान. இது வரைக்கும் சனிக்கிழமை வந்து டபுள் போர்ஷன் வந்து வியாபாரம் ஆகும். देखो शनिवार के दिन डबल पोर्शन उनको व्यापार होती है. எல்லாத்தையும் தெரிஞ்சு இந்த கடையில தரமான பொருள் விற்கிறாங்க. देखो सबको पता चल गया. அநியாயமா வந்து விற்கல. देखो अन्याय का नहीं बेचते हैं. ஞாயிற்றுக்கிழமை சாத்திடுவாங்க. देखो रविवार के दिन बंद कर देंगे. ஓட சனிக்கிழமை வாங்கி வந்துரு. देखो शनिवार को जाके लेके आ जाना पड़ेगा. சனிக்கிழமை 11 மணி வரைக்கும் கடை இருக்கும். देखो शनिवार के दिन 11 बजे तक रहता है. திறந்துருவாங்க. देखो 6 बजे खोल देंगे. ஃபுல் ஃபோர்ஸ்ல வியாபாரம். देखो फुल फोर्स में काम होती है. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடணுமா விடக்கூடாது நம்ம தான் டிக்ளேர் பண்ணோம், அவங்க டிக்ளேர் பண்ண விடக்கூடாது. देखो रविवार के दिन हमें छुट्टी लेना है कि नहीं, हमें डिक्लेयर करना, वो डिक्लेयर ना करे. சனிக்கிழமைக்கு தேவனா இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவனா देखो இருக்கிறாரு. शनिवार के लिए भी परमेश्वर है, रविवार के लिए परमेश्वर சபை है. கூடி வருதல், देखो कलीसिया के लिए आने சபை चाहिए. கூடி வருதல் நம்ம விட்டுடக்கூடாது. देखो कलीसिया में आने के लिए हमें नहीं छोड़ देना है. தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். देखो हमारे परमेश्वर सामर्थ्य है. நான் ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு அற்புதத்தை இப்படிப்பட்ட பிரச்சனையில அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய். देखो ऐसी परिस्थिति में मैं तुझे चमत्कार करना चाहता हूँ, तो ऐसा विश्वास करता है.
ஆண்டவர் கேக்குற நீங்க ஆண்டவர் பதில் சொல்லுங்க देखो परमेश्वर पूछ रहे हैं आप जवाब दीजिए உடைய வியாபாரத்துல நான் பெரிய காரியத்தை செய்வேன் நீ விசுவாசிக்கிறையா तेरे व्यापार में तू बड़ा काम को करेगा तो विश्वास करता है நம்முடைய விசுவாசம் பார்க்கும்போது உலக ஞானத்துல இருக்கக்கூடாது தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் அவர் விசுவாசிக்க வேண்டும் देखो हमारा विश्वास है संसार की कहानी में से नहीं है कि परमेश्वर के वचन के अनुसार विश्वास बड़ी होनी நாம் चाहिए தேவாவிய நமக்கு ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார் आज के लिए पवित्र आत्मा बीच में मंडानी है எல்லார கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம் देखो हम आप बंद करके प्रार्थना को करेंगे சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக आपकी किसी भी परिस्थिति परमेश्वर सामर्थ्य बदलने के लिए வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் चमत्कार करने के लिए सामर्थ्य करने के உடைய लिए வாழ்க்கையில सामर्थ्य பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக आपके இருக்கிறார் जीवन में चमत्कार करने के सामर्थ्य है சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த ஒரு வல்லமையுள்ளவர் देखो परिस्थिति को करने के सामर्थ्य है உடைய கடன் பிரச்சனையை மாற்றி போட ஒரு வல்லமையுள்ளவர் आपकी कट की समस्या बदलने में सामर्थ्य है சரீரத்தில் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர் आपके शरीर में चमत्कार करने वाले परमेश्वर सामर्थ्य है உடைய பொருளாதாரத்தில் அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமையுள்ளவர் चीज वस्तु में सारा अच्छा करने के लिए परमेश्वर सामर्थ्य है யாரெல்லாம் விசுவாசித்தாலும் தேவனுடைய மகிமை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது जो जो विश्वास जो किया परमेश्वर की महिमा को देखा वचन कहता है விசுவாசிக்காதபடியினால இன்னும் தேவனுடைய மகிமை காணாதிருக்கிறார் आपने विश्वास अभी नहीं किया इसलिए परमेश्वर की महिमा को नहीं देखी है ஆண்டவரே விசுவாசம் வர்த்திக்கப்படும்படி செய்க आज के दिन विश्वास बढ़ने के लिए आप परमेश्वर से எங்களுடைய बोलिए தேவை என்னதென்பதை நீ आपकी அறிந்திருக்கிறீர் आवश्यकता जानते हो परमेश्वर நாளைக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது போனா உங்களுக்கு தெரியும் देखो कल की क्या आवश्यकता आपको पता है எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்க போதுமானவராய் हमारी இருக்கிறீர் आवश्यकता को पूरा करने में सामर्थ्य हो எங்கள் தேவைகளை எங்களை நொறுக்கி விடக்கூடாது देखो हमारी आवश्यकता ना சூழ்நிலைகளை எங்களை நொறுக்கி விடக்கூடாது हमारी परिस्थिति ना எல்லாவற்றையும் நாம் மிதித்து நாம் மேற்கொள்ள வேண்டும் सारी कार्य को हम நாளுக்கு எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தலாம் हमारे विश्वास को बल करो எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் हमारे विश्वास को दिला அது வைக்கோலை போல அல்ல देखो एकदम उसके समान नहीं அது எரிந்த சாம்பலாய் போகிற பொருட்களை கட்டை போல மரத்தை போல அல்ல देखो एक उसी के समान बस बनाओ जाओगे எங்கள் விசுவாசம் உறுதியா இருக்கணும் हमारे विश्वास एकदम நாங்க strong होना எந்த चाहिए காலத்தில நாங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது देखो कोई भी कार्य में कॉम्प्रोमाइज ना हो சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல நாங்க வைராக்கியமா இருக்க देखो வேண்டும் साधारण हमेशा काफी लोगों के समान मलकता से அதுவே रहना है தானியேலை போல வைராக்கியமா பரிசுத்தமா இருக்க देखो வேண்டும் दानियेल के समान पवित्रता से रहना யோசேப்பை है போல நாங்க தைரியமா வைராக்கியமா இருக்க வேண்டும் यूसुफ के समान धैर्य मलकता से रहना है பரிசுத்தமா இருக்க வேண்டும் पवित्रता से रहना है அதுவே நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க परमेश्वर का अनुग्रह எங்க करो விசுவாசத்தை வர்த்திக்க हमारे பண்ணுங்க विश्वास को बढ़ाइए விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க हमारे विश्वास को बढ़ाइए எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் देखो சொல்லுகிறது विश्वास से धर्मी जन बचा जाएगा நீங்க செய்கிற வியாபாரத்துல இல்ல देखो आपके जो काम நீங்க व्यापार में नहीं சம்பாதிக்கிற பணத்துல அல்ல देखो आपके விசுவாசத்தினால நீ பிழைப்பாய் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் विश्वास से ही आप जियोगे பரிசுத்த வேதமே சொல்லுகிறது देखो परमेश्वर का वचन कहता நீ है விசுவாசித்த வாழ்க்கையில மகிமையை காண்பாய் विश्वास करें तो परमेश्वर की महिमा को देखेगा எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவர் அப்பாற்பட்டவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார் सारी परिस्थिति से बढ़कर परमेश्वर बड़े हैं என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க देखो परमेश्वर को कितना करो ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க परमेश्वर में बदलाव होनी ஒரு चाहिए அதிசயமான காரியங்களை செய்யுங்க चमत्कार हो मेरे जीवन எங்க में கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா இதனால் உங்களுக்கு ஆவியான விசுவாசத்தின் பலனையை ஒவ்வொரு நேரமும் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தில் பலவீனமாய் இருந்தவர்களே, ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் பலப்படுத்தி காட்டுங்க. ஒரு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலியாகவே தாங்கப்பா. ஒரு வாஞ்சியை தாங்கப்பா. விசுவாசம் வீரர்களை மாற்றுங்கப்பா. விசுவாசங்களை எல்லாம் இருக்கும்படி காரியங்களை செய்யுங்க. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை தளராதே விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான் விசுவாசியை தளராதே தளர்ந்து போகாதே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விசுவாசத்துல தளர்ந்து போகாதே யோபு சொல்லுகிறார் அவர் என்னை கொண்டு போட்டால நான் அவர்கள் நம்பிக்கை அடைவேன் என்று விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம் சூழ்நிலைகளை நம்ம சாதகமாய் மாற்றிக்கொண்டு ஆண்டுடைய காரியங்களை நம்ம முன்னேறும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக கேட்ட வார்த்தைகளுக்காக எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்திரம் 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 இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே
இந்த பொன்னை குறித்து நாம தியானித்தோம். இந்த பொன்னானது பார்க்கும்போது விலையேற பெற்றதா இருக்கிறது, சுத்திகரிக்க சுத்திகரிப்பு ஒப்பனையா இருக்கிறது. அதே போல பார்க்கும்போது இது பார்க்கும்போது விசுவாசத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகினால பொன் அழிந்து போகிற பொன் எப்படி அக்கினியினால சுத்திகப்படுகிறதோ சோதிக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய விசுவாசம் கூட சோதிக்கப்படுகிறது. எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் அதுல நம்ம நிலைத்து நிற்கும்படி இவன் நீதிமான் விசுவாச வீரன் என்று சொல்லத்தக்கதாக அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய ஆவியினாலே ஏற்பட்ட யாராவது சத்தத்தை சுருக்க மக்கள் தான் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.